அனைவருக்கும் வணக்கம். 10th மற்றும் 12th வகுப்பு படிக்கும் மாணவர்கள் மற்றும் மாணவியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் கூடிய வணக்கங்களை தெரிவிக்கின்றோம். உங்களின் வளர்ச்சி எங்களின் வெற்றி. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 10th பசங்களுக்கு பார்ப்போம். 10th படிக்கும் பசங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறதுனால நர்வஸாக இருப்பாங்க. அதாவது ரொம்ப பயப்படுவாங்க. பயப்படாதீங்க. நம்ம படிச்சது தான் அங்கே எழுத போகிறோம். புதுசாக ஒன்றும் எழுத போகிறதில்ல. ஸ்கூலில் டீச்சர்ஸ் என்ன நடத்துகிறாங்களோ அன்னன்னைக்கு நடத்துகிற பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சிருங்க. அவங்க டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு அதை கவனிச்சுக்கோங்க. வந்து வீட்டில் ஒரு முறை ரிவைஸ் பண்ணுங்க. படிச்சுட்டு திரும்பவும் நம்ம காலையில் எழுந்து சீக்கிரமாக தூங்கிட்டு சீக்கிரமாக எழுதணும். அதாவது ஒரு 10 மணிக்கு படுத்துங்களா, ஒரு 11 மணிக்குள்ளே படுத்துடணும். திரும்ப காலையில் 4 இல்லை 5 மணிக்கெல்லாம் எழுந்துடணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். பழகிட்டிங்களன்னா அப்படியே பழக்கம் ஆகிடும். ஃபஸ்ட் நாள் வந்து நீங்கள் படிக்காதீங்க எதுவுமே. எழுந்து டிவி பாருங்க, இல்லை சும்மா ஏதான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஏதான ஒன்று பண்ணுங்க. பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே ரெகுலர் ஆச்சுன்னா அது பழக்கம் ஆகிடும். அப்புறமா படிச்சுட்டு டெய்லி அன்னன்னைக்கு நேரத்தை பார்த்து படிச்சுட்டு போனீங்களாவே மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். 12th படிக்கிற பசங்க 10th படிக்கிற பசங்க ஒரு சேமாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், அதாவது குறிப்பு டிப்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் காலையில் அவங்க ஏற்கனவே பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. இருந்தாலும் அவங்க டைம் மட்டும் தான் கீப் அப் பண்ணணும். என்ன சப்ஜெக்ட் இப்போ எத்தனை சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு 5 இல்லைன்னா 6 இருக்குமா, 6க்கு தகுந்த மாதிரி அந்த 6th சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டுக்கணும். 45 மினிட்ஸ்னு ஒதுக்கணும். அது மாதிரி படிச்சுட்டு நம்ம எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்குமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கணும். லாஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கணும். எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொடுத்துட்டு லாஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கி அந்த மேக்ஸ் இல்லைன்னா இங்கிலீஷ் அப்படி எது வராதுக்குதோ அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கி நம்ம படிக்கணும். அப்படி படிச்சு அது 2 பேருமே 10th இல்லைன்னா 12th 2 பேருமே அதை கீப் அப் பண்ணணும். டைமிங்கும் கீப் அப் பண்ணணும். அதை நான் சொன்னேன். காலையில் ஒரு 10 o'clock நைட்டு 10 o'clock படுத்துட்டு காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்துடணும். அப்படி இல்லைன்னா ஒரு 11 மணி வரையிலும் படிங்க நைட்டு. திரும்ப காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்து படிங்க போதும். அப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இது டைம் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் பாய், see you again, meet you again.